திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ரங்கராஜன் நரசிம்மன். கோவில் செயல்பாட்டாளரான இவர் தமிழகத்தில் உள்ள பல்வேறு பழமையான கோவில்களை பாதுகாப்பது தொடர்பாகவும் அங்கிருந்து மாயமான பல்வேறு பழமையான சிலைகளை மீட்டு வரக்கோரியும் 80க்கும் மேற்பட்ட வழக்குகளை தொடர்ந்து அவற்றை தானே நடத்தி வருகிறார். இவர் கடந்த ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற முருகன் மாநாட்டை விமர்சித்து தனது எக்ஸ் தளத்தில் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவரை தொடர்பு கொண்ட சன் டிவி நிருபர் முருகன் மாநாட்டிற்கு எதிராக பேட்டி அளிக்குமாறு கேட்டபொழுது ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் சன் டிவி நிருபரை வெளுத்து வாங்கிய ஆடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஹலோ சார், ரங்கராஜன் சார். சார் ஹலோ சார், கேக்குதா சார்? சார் ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம் சார், நான் சன் நியூஸ்ல இருந்து சிவகுமார் சொல்லிட்டு பேசுறேன் சார், ரிப்போர்ட்டர் சார். சரி சார் கேக்குதா சார்? பேசலாமா சார்? சொல்லுங்க சார். இந்த உங்க ட்விட்டர் பதிவுலாம் பார்த்தோம் சார், அதுக்கு ரிலேட்டட் ஒரு இன்டர்வியூ ஒன்று வைக்கலாமா? வேண்டாம். உங்க அரசியலுக்கு என்ன ஏன் கூப்பிடுறீங்க சார்? உங்க அரசியலுக்கு என்ன ஏன் கூப்பிடுறீங்க? எங்க அரசியல் இல்ல சார், உங்க அரசியல் தான் சார். உங்க அரசியல் தான் அது. உங்க அரசியல் தான். சரிங்க சார். நீங்க போட்ட பதிவுன்றது இதுவா இருக்கு, அது என்னென்ன ஸ்கேம் இதுவா இருக்கு அப்படின்றது நீங்க அப்படியே திமுக கட்சியில ஒரு ஸ்கேமும் பண்ணாத மாதிரி எல்லா அரசியல் தான் சார். எல்லாருக்கும் அரசியல் பண்ணும். அடுத்தவனை எல்லாம் குறை சொல்றதுக்கு என்ன ரெடியா இருக்கணும் எல்லாரும். இதே வேலை, இதே பொழப்பு, நாட்டை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கீங்க நீங்களாம். அரசியல் கட்சி, ஊடகங்கள் ரெண்டும் சேர்ந்து இது என்னோட இன்டர்வியூ போடுங்களேன் பார்க்கலாம். அரசியல் கட்சி, ஊடகங்களும் சேர்ந்து நாட்டை கெடுக்கிறதுக்குனே இருக்கீங்க. இவனை பத்தி அவனை குறை சொல்லணும், அவனை பத்தி இவனை குறை சொல்லணும். 10 கோடி ரூபாய் சேகர் பாபு எந்த காசு எடுத்து பண்ணாரு? எந்த கோயில் காசு எடுத்து பண்ணாரு? மாநாடு எந்த மாநாடு? என்ன முருகர் மாநாடு 10 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணாரு இல்லையா? அந்த 10 கோடி ரூபாய்க்கு கணக்கு கேளுங்க முதல்ல சன் டிவில. கேப்பீங்களா? கேட்கலாம் சார். நான் என்ன சொல்றேன்னா, அதை கேட்டுட்டு அப்புறம் வாங்க, கேட்டுட்டு வாங்க. அப்ப அதுதானே முதல்ல நடந்துச்சு. அது எவ்வளவு மகா பெரிய ஊழல். அரசு பணத்தை எடுத்து செலவு வச்சிருந்தாங்க. ஒரு மத விஷயங்களுக்கு அரசு பணத்தை செலவு பண்ண முடியாது, சரியா? அது ஒரு ஊழல். அப்ப கோவிலோட பணத்தை எடுத்து செலவு வச்சிருந்தாங்க. கோவில பணத்தை எடுக்கிறதுக்கு சேகர் பாபு யாரு? யாரு சேகர் பாபு? இதுல வேணா மீட்டிங் இதுக்கு டிஸ்கஷன் வச்சுக்கலாம். சரிங்க சார், இதுவும் நீங்க பேசுங்க சார், அவ்வளவுதானே. இதுதான் பேசணும். இது மட்டும் தான் நான் பேசுவேன். நான் 2 சைடுல இல்ல சார். நான் கோவில் சைடுல இருக்கேன். நான் கடவுள் பக்கம் இருக்கேன் சார். நான் 2 சைடுல எல்லாம் நான் இருக்க மாட்டேன். 2 சைடு 3 சைடு 10 சைடு எல்லாம் பொலிட்டீஷியனுடைய வேலை, ரங்கராஜனுடைய வேலை இல்ல. ரங்கராஜன் ஒரு பக்கம் இருப்பான், கடவுள் பக்கம். அதான் சார், இந்த சைடு பேசுறதையும் கேக்குறீங்க, முருகன் மாநாட்டையும் கேள்வி கேக்குறீங்க இல்லையா? அது கேக்குறேன். அதான் சார், நீங்க ஒரு பக்கம் மட்டும் ஏன் கேக்குறீங்க? 2 பக்கமும் கேளுங்க. முதல்ல அறநிலையத்துறை பண்ணது அட்டூழியத்தெல்லாம் நம்ம முதல்ல பேசுவோம். அதுக்கப்புறம் இதை பேசுவோம். இதேதான் தனி மனுஷன் 4 பேர் கத்திட்டு போறான். அவன் கத்திட்டு போறான், உங்களுக்கு என்ன அதை பத்தி? சரி ஓகே. அப்படி கடந்து போயிடலாம் சொல்றீங்க. கடந்து போறீங்களா? கடந்து போல அது உங்களுடைய உங்களுக்கு உங்க மேல இடத்துல 200 ரூபாய் கொடுக்குறவங்க என்ன பண்றாங்களோ அதை வச்சு டிசைட் பண்ணிக்கங்க. சரிங்க சார். சார் உங்க பதிவு பார்த்தோம். சரி ஓகே, நான் கேட்கறேன். சரிங்க சார், ஓகே, நல்லது சார், தேங்க்ஸ்.